இன்று கிறிஸ்துவுடன் வேத தியானம் ஜூன் 11, 2025 புதன்கிழமை வேத வாசிப்பு உபாகமம் 6ஆம் அத்தியாயம் 10 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். 3ஆம் கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயா? யாருக்கு பெயர் வைத்து அழைக்க முடியும்? கிரியைகள் என்பவற்றின் அடிப்படையிலே வேதாகமத்திலே பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் தம்மை தாமே அறிமுகப்படுத்திய பெயர்கள் சில. அதேபோல அவருடைய தன்மைகள் செயல்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பெயர்கள் பல. இந்த நாமங்கள் யாவுமே தேவனுடைய மகிமையையே எடுத்துக் காட்டுகின்றன. இவற்றை நாம் பயன்படுத்துவது தவறல்ல. நாம் ஆண்டவரை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறோமோ, ருசிக்கிறோமோ, அறிவிக்கிறோமோ. வாய்ச்சொல் மிகவும் மதிப்பு பெற்றதாக இருந்த அக்காலத்திலே ஒருவர் தான் செய்ததை சாட்சிகள் இல்லாத போதும் தேவன் பேரில் அதே சொல்லி உறுதிப்படுத்தலாம். உன் தேவனாகிய கர்த்தருக்குப் பயந்து அவருடைய நாமத்தைக் கொண்டே ஆணையிடுவாயாக. உபாகமம் 6ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம். ஆபிரகாம் எலியேசரை தேவனுடைய நாமத்தைக் கொண்டே ஆணையிடுவித்ததையும் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம். இப்படியே ஆணையிடுவதை அனுமதித்ததன் அர்த்தம் என்ன? உண்மையும் நிரூபணமாகும், இன்னும் அதிகமாகும். ஆணையிட்டால் அது ஆணைதான், அது பிசகாது. பிசகினால் தேவனே தண்டிப்பார். ஆகவே பயத்தோடும் பக்தியோடும் தேவனுடைய நாமத்தை சொல்லி தமது நேர்மையை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். தேவநாமம் அது சத்தியம். அந்த நாமங்களும் அவரது தன்மைகளும் கிரியைகளும் மாறாதவை. அப்படிப்பட்ட நாமத்தில் இன்று நாம் நம்புவார்களா? வழக்கு விசாரணைக்கு முன் வேதத்தின் மீது கை வைத்து சத்தியம் கேட்பது அந்நாட்களிலிருந்து பயத்தோடு கை கொண்ட பழக்கம். ஆனால் இன்று சத்தியம் செய்துவிட்டே பொய் சொல்கிறவர்கள்தான் அநேகர். தேவப்பிள்ளையே, நாமும் தேவநாமத்தை பல தடவைகளில் உபயோகிக்கிறோம். எந்த வகையில், எந்த நோக்கத்தில் உபயோகிக்கிறோம்? அது நமது நேர்மையை வெளிப்படுத்துகிறதா அல்லது பொய்யை மறைக்கிறதா? தேவநாமத்தை வீணிலே உபயோகிப்பது தேவனை அவமதிப்பதற்குச் சமம். சிந்தித்து ஜாக்கிரதையாக நடப்போமா? தேவனுடைய நாமம் அது நீதியுள்ள நாமம். ஜெபம். தேவனே, பரிசுத்தமுள்ள உமது நாமத்தில் பேசும்போதெல்லாம் அடியேன் வாழ்விலே உண்மையும் நேர்மையும் விளங்கச் செய்யும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.